அந்த இரவு காவிரி நதி அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு ரகசியம் புதைந்து கிடந்தது. ஒரு ரகசியம் ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை ஒரு கணத்தில் ஆபத்தில் தள்ளக்கூடியது. கிபி 2ஆம் நூற்றாண்டு, தமிழகத்தின் பொற்காலம். சோழ அரசாட்சியின் வலிமை உச்சியிலிருந்த காலம். அந்த காலத்தின் தலைசிறந்த அரசர் கரிகால சோழன். அவர் ஒரு சாதாரண மன்னன் இல்லை. போரில் வெற்றி பெற்ற வீரன் மட்டுமல்ல, நீரை கட்டுப்படுத்திய நாயகன். காவிரி நதி, அது வெறும் ஒரு நதி அல்ல, தமிழகத்தின் உயிர். ஒவ்வொரு ஆண்டும் மழை காலத்தில் அது குந்தளிக்கும். அது உயிர் கொடுக்கும், அதே நேரத்தில் உயிரை பறிக்கும். இந்த வெள்ளத்தை கட்டுப்படுத்த ஒரு அசாதாரண யோசனை உருவானது. அதுதான் கல்லணை. பாறைகளால் கட்டப்பட்ட ஒரு அணை, இன்று வரை நிற்கும் ஒரு பொறியியல் அதிசயம். ஆனால் அந்த கட்டுமானத்தின் பின்னால் ஒரு கேள்வி எழுகிறது. அந்த அணை கட்டப்பட்ட காலத்தில் ஒரு எச்சரிக்கை மறைக்கப்பட்டதா? கட்டுமானம் ஆரம்பமானது. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கல்லை தூக்கி நதிக்குள் வைத்து நீரின் ஓட்டத்தை மாற்ற ஆரம்பித்தார்கள். சோழ நிர்வாக அதிகாரிகள் ஒவ்வொரு அங்குலத்தையும் கண்காணித்தனர். அவர்கள் சாதாரண அதிகாரிகள் அல்ல. அவர்கள் திட்டமிட்டவர்கள், கணக்கிட்டவர்கள், நேரத்தை கட்டுப்படுத்தியவர்கள். ஆனால் அந்த திட்டத்தில் ஒரு குறை இருந்தது. காவிரி ஒரு கணக்கில் அடங்கும் நதி அல்ல. ஒரு இரவு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை பெய்தது. அந்த மழை அதிகாரிகளின் கணக்கில் இல்லை. நதியின் நீர் மெதுவாக உயர ஆரம்பித்தது. முதலில் அது சாதாரணமாக இருந்தது, பின்னர் அது வேகம் எடுத்தது. அந்த நேரத்தில் ஒரு செய்தி வந்தது. மேல்நாட்டிலிருந்து ஓடிய வெள்ளம் ஒரு பெரிய அலை போல கீழே வரும் என்று. அது ஒரு வெள்ள எச்சரிக்கை. அந்த செய்தி சோழ நிர்வாக மையத்தை அடைந்தது. அவர்கள் அறிந்தார்கள், இது சாதாரணமல்ல என்று. ஆனால் அந்த செய்தி மக்களிடம் சென்றதா? இங்கேதான் கதை திரும்புகிறது. அணை இன்னும் முழுமையாக கட்டப்படவில்லை. நதியின் ஊட்டம் பாதியாக மாற்றப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில் மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தால் அவர்கள் பீதி அடைவார்கள், கட்டுமானம் நிறுத்தப்படும், அரசின் பெருமை குலையும். அந்த ஒரு முடிவு, எச்சரிக்கையை வெளியிட வேண்டாம், ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். அந்த தீர்மானம் ஒரு பேரழிவின் கதவை திறந்தது. நதி உயர்ந்தது, இரவு இருண்டது. காவிரி கரையோர கிராமங்களில் மக்கள் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு தெரியாது, ஒரு சில மணி நேரங்களில் அவர்களின் உலகமே மாறப்போகிறது என்று. நள்ளிரவு. நதியின் ஓசை மாறியது. மெதுவான ஓட்டம் ஒரு கர்ஜனையாக மாறியது. அணையின் அருகே இருந்த தொழிலாளர்கள் முதல் முறையாக பயந்தார்கள். இது சாதாரணமல்ல. நீர் கல்லை காண்டி ஏற ஆரம்பித்தது. ஒரு அதிகாரி குரல் உயர்த்தினார், வெள்ளம் வருகிறது. ஆனால் அந்த குரல் அரசின் கட்டளையை உடைக்கவில்லை. அவர்கள் இன்னும் தயங்கினார்கள். அந்த சில நிமிடங்கள், அதே அந்த தருணம், மக்களின் உயிர் ஆபத்திலிருந்த தருணம். பின்னர் ஒரு பெரும் சத்தம். நீர் அணையின் மீது மோதியது. காவிரி கட்டுப்பாட்டை உடைத்தது. அந்த வெள்ளம் கிராமங்களை நோக்கி பாய்ந்தது. மக்கள் விழித்தார்கள். ஆனால் அது தாமதமாகிவிட்டது. நீர் வீடுகளை அடைத்தது, பயிர்களை அழித்தது, வாழ்க்கைகளை மாற்றியது. அந்த இரவு காவிரி ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது. நீரை கட்டுப்படுத்த முடியும், ஆனால் இயற்கையை ஏமாற்ற முடியாது. அடுத்த நாள் சோழ அரசில் ஒரு அதிர்ச்சி நிலவியது. அந்த முடிவு, அந்த மறைக்கப்பட்ட எச்சரிக்கை, அது சரியா அல்லது தவறா? வரலாறு முழுமையாக பதில் சொல்லவில்லை. ஆனால் ஒரு உண்மை மட்டும் தெளிவாக இருக்கிறது. கரிகால சோழன் கட்டிய கல்லணை இன்று வரை நிலைத்திருக்கிறது. ஆனால் அதன் பின்னால் ஒரு இரவு, ஒரு முடிவு, ஒரு மறைக்கப்பட்ட எச்சரிக்கை, இவையெல்லாம் இன்னும் நிழலாக வாழ்கின்றன. காவிரி இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதன் ஓசையில் ஒரு இரகசியம் ஒலிக்கிறது. சில நேரங்களில் அதிகாரம் எடுத்த ஒரு சிறிய முடிவு 1000 உயிர்களின் விதியை மாற்றிவிடும்.